வெல்கம் டு த எபிசோட் 1 ஆஃப் லோகோ டிசைனிங் ப்ராசஸ். ஸோ கிளைண்ட் பிரீஃப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த கிளைண்ட் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிளைண்ட் பிரீஃப் தான் ரொம்பவே முக்கியம் ஒரு லோகோ டிசைன் பண்ணுறதுக்கு. ஒய் பிகாஸ் ஸோ கிளைண்ட் என்ன கேட்குறாங்கன்ற தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளால எக்ஸாக்டாக அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு டிசைனை பண்ணி தர முடியும். ஒரு சில கிளைண்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் தருவாங்க, பட் இன்னும் ஒரு சில கிளைண்ட் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தருவாங்க. பட் ஆஸ் எ டிசைனராக நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணுற லோகோஸ் எல்லாரும் விட டிஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் இந்த 1 மினிட்ல சொல்ல முடியாதுன்ற காரணத்தினால நான் வந்துட்டு ஒரு சின்ன பிடிஎஃப் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு கூகுள் ஃபார்மாவும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஆர் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி பேசும்போது கூட இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ எபிசோட் 2 கமெண்ட் பண்ணிட்டு என்னோட பயோல டிரைவ் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ கமிங் பேக் டு த பாயிண்ட், இப்போ கிளைண்ட் கிட்ட இருந்து எல்லா கொஸ்டின்ஸும் வாங்கியாச்சு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நம்ம கீ பாயிண்ட்ஸாக என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பிசினஸ் ஓவர்வியூ, பிராண்ட் பர்சனாலிட்டி, பிராண்ட் மிஷன் அண்ட் வேல்யூஸ். கிளைண்ட் கிட்ட இருந்து எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு நமக்கு உடனே என்ன தோணும்னா, ஓகே நல்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஒரு அழகான லோகோ பண்றதை விட ஒரு ஸ்ட்ராட்டஜியான லோகோ பண்றது தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒய் பிகாஸ் பியூட்டிஃபுல் லோகோ இஸ் குட், பட் ஸ்ட்ராட்டஜி லோகோ இஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஸோ இதெல்லாமே மைண்ட் வச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.